கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஏசாயா 58 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தூரத்தில் அல்ல, சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நான் சில நிமிடம் பேச விரும்புகிறேன். என் ஆவியிலே ஆரம்பத்திலேயே இப்படி சொல்லுகிறேன். எல்லாமே பட்டு போன மாதிரி இருக்குது பிரதர், எல்லாமே காஞ்சு போன மாதிரி இருக்கு பிரதர், எல்லாமே வாடி போன மாதிரி இருக்குது பிரதர், ரொம்ப நாளா நான் காத்திருக்கிறேன் பிரதர், எல்லாமே தூரத்துல இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்படுவனா நீ கையை உயர்த்து. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் சிலது துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஷபா ரபா லபா. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். நியாயமே இல்லாம நிறைய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குதா? இன்னைக்கு எல்லாம் பட்டு போன மாதிரி இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்துல நியாயம் செய்வேன். ரொம்ப நாளா காத்திருந்துட்டியா மகளே? உன் திருமணத்துக்காக வயதை தாண்டி காத்திருக்கிறாய். உன் குழந்தை பாக்கியத்துக்காக வருடத்தை தாண்டி காத்திருக்கிறாய். ஒரு வேலைக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளா காத்திருக்கிறையா? எல்லாமே தூரத்துல தெரியுது பிரதர், எதுவும் பக்கத்துல தெரியலன்னு சொல்றியா? தூரத்துல இருக்கிறதை சமீபத்தில் கொண்டு வந்து அவர் உனக்கு அதை தருவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்னைக்கு கலைஞ்சிக்கிட்டே இருக்குது பிரதர்னு சொல்றியா? முடி கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றியா? மூஞ்செல்லாம் பருவா வந்துருச்சு பிரதர், நிறைய அழுக்காயிட்டேன் அப்படின்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் துளிர்க்க போகுது இயேசுவின் நாமத்தினால. அது துளிர்க்கும், சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் சில காரியம் துளிர்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.